உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். Psalms 81:16. But I would feed you with the finest wheat. I would satisfy you with wild honey from the rock. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் நம்மை போஷிக்கிற தேவன். அவர் உங்களையும் என்னையும் அற்புத விதமாய், ஆச்சரிய விதமாய், நேர்த்தியானவைகளை கொடுத்து நம்மை அவர் போஷித்து வழி நடத்துகிற தேவன். ஆமேன். இந்த 7 மாதங்களாய் தேவன் நம்மை நடத்தின விதங்களை நாம் திரும்பி பார்க்கின்ற போது அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்திலும் தன்னுடைய வார்த்தையிலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கின்றார். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அற்புதமாய் வழிநடத்தி அவர்களை ஆச்சரியமாய் அவர் போஷித்தார். வானத்தின் அப்பத்தினாலும் அவர் காடைகளை அவர்களுக்கு உணவாக கொடுத்து அவர்களை வழிநடத்தினார். தூதர்களின் அப்பத்தை அவர்களுக்கு உண்ணும்படியாய் அவர் கொடுத்தார். அவர்கள் இச்சித்ததை வேதம் சொல்கிறது, அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் என்று. என் கண்பான தேவஜனமே, அவர் அதிசயத்தின் தேவன். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்த தேவன் இன்னும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கின்றார். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவர் நிச்சயமாய் செய்வார். எலியாவை காகத்தை கொண்டு அவர் கேரி தாற்றண்டையிலே போஷித்த தேவன் இன்னும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கின்றார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்து 12 கொடைகள் மீதம் எடுக்கும்படியாய் செய்த தேவன் இன்னும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கின்றார். அவர் உங்களை என்னையும் நிச்சயமாய் அவர் போஷிப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் அல்ல, நீங்கள் கேட்கிற விதத்தில் அல்ல, நீங்கள் காத்து கொண்டிருக்கிற விதத்தில் அல்ல, அவர் அற்புதமாய் செய்வார். ஆமேன். மீனின் வாயிலிருந்து அவர் பணத்தை எடுக்க அவரால் மாத்திரமே கூடும். அவர் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். ஏமேன். சாரிபாத் விதவை வீட்டில பானையிலே செலவழிந்தும் போகவில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்தும் போகவில்லையாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த அற்புதத்தை உங்களுக்கும் அவர் நிச்சயமாய் செய்வார். அவர் உங்களை போஷிக்கிற பரமபிதா. நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை போஷிக்கிற தேவன் இன்னும் ஜீவிக்கிற படியாலும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உச்சிதமான கோதுமையினால் நீர் ஒவ்வொருவரையும் போஷித்து கண்மலையின் தேனினால் ஒவ்வொருவரையும் நீர் திருப்தியாக்குவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தியறலாம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.